இந்தமா இன்விடேஷன் கண்டிப்பா வந்துடணும். அது சரி, நாங்கெல்லாம் என்ன உங்களை மாதிரி காரு பங்களா பட்டு புடவை கழுத்து நிறைய நகை நட்டு நான் ஓட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் வெறுங்கலத்தோட தான் இருக்கிறோம். நாங்கெல்லாம் உங்க பங்கனுக்கு வந்தா உங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலா இருக்காது? பெருசா வந்துட்டா இன்விடேஷனை தூக்கிக்கிட்டு என்னமோ இவ கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்கிற மாதிரி. இப்ப மட்டும் என்ன நம்மள பாசத்தோட கூப்பிட வந்திருக்கா? நாங்க பெரிய கம்பெனி திறக்க போறோம், எங்க பெருமையை பாருங்கன்னு காமிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கா. எதுக்கு இவளை பத்தி பேசிக்கிட்டு? அப்படி நறுக்குன்னு சொல்லு, உரைக்கட்டும். இத பாருமா எப்படி பேசுறாங்கன்னு. எனக்கு மட்டும் உங்க மேல பாசம் கிடையாதா என்ன? சின்ன வயசுல இருந்தே இந்த லட்சுமி என்ன விரோதியாவே நினைக்கிறா. அந்த பூஜா கூட முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்ல தெரியுமா? வசதியா இருக்கோங்கிற திமிர்ல எங்களை ரொம்ப கேவலப்படுத்துறா. எங்களுக்கும் அவங்கள மாதிரி பங்களாக்காரன் இருந்திருந்தா எங்களை இப்படி அவமானப்படுத்துவாளா? அதனாலதான் அவர் பாத்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுல வர்ற பணத்தை வச்சு சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம். ஆமா. என்னது? உன் வீட்டுக்காரர் வேலையை விட்டாரா? ஆமா. என்னன்னு சொல்ற? அரக்காசு சம்பாதிச்சா கூட அரசாங்க உத்தியோகமா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். நீ என்னடா வேலையை விட்டாருன்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா? அப்படியே தொழில் செய்யணும்னா கூட இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு மீதி நேரத்துல செய்யக்கூடாதா? ஏண்டி இந்த கண்டாவியெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தானே நான் இங்க வந்தேன். ஏண்டி இங்கே வந்து என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? போங்கடி, ஏதாவது பண்ணிக்கங்கடி, சொல்லுங்கடி, போங்கடி. வந்துட்டா ஏறுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு. ஆபா இந்த பெனிஃபிட் ஃபண்ட் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஓர் அரிய வாய்ப்பு, அதுதான் இந்த கோவிந்தா பெனிஃபிட் ஃபண்ட். இந்த பெனிஃபிட் ஃபண்டிலே இவ்வளவுதான் தொகை போட வேண்டும் என்ற வரையறை எதுவும் கிடையாது. அது 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 லட்சமாக இருந்தாலும் சரி, 50 லட்சமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பி முதலீடு செய்யலாம். உட்காருங்க. அதாவது பணம் இருந்தா தான் பெனிஃபிட் ஃபண்ட்ல சேர முடியுமாங்கிற உங்க ஏக்கம் எனக்கு புரியுது. அதை போக்குறதுக்கு தான் நாங்க ஒரு மாற்று திட்டம் வச்சிருக்கோம். அதனால பணம் இல்லாதவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள். அசையும் சொத்துக்கள்னா அந்த நாய், ஆடு, மாடு, கோழி, பால் கறக்காட்டி கூட பரவாயில்ல, பசுமாடுகள், சும்மா. அப்புறம் அசையாத சொத்துக்கள்னா கட்டில், பீரோ, வந்து இந்த ஃப்ரிட்ஜ், அப்புறம் காஸ்ட்லியான புடவைங்க, இதெல்லாம் கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அரசாங்க அங்கீகாரம் பெற்ற மதிப்பீட்டாளர் நீங்க வந்து கையை கட்டிட்டு ஐயா தனியா முடிச்சுறேன் அவரு தூக்கிட்டு இருக்காரு நினைக்காதீங்க, மதிப்பு போட்டிருக்காரு. அவர் வச்சு மதிப்பு போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல எங்க கணக்கு புக்ல ஏத்திக்குவோம். நீங்க ஒரு பவரா பட்டாணி மட்டும் மாப்பிளைக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். தேவையில்லாம எதாவது உளறி குட்டி எல்லாத்தையும் கெடுத்துறீங்க பாத்தீங்களா மாப்பிள? எல்லாரும் அசைய சொத்துக்களை கூட்டு வர போறாங்க. ஆமா, கிழிப்பாங்க. வாங்க மாப்பிள. என்ன சொன்னதுக்கு என்ன கோச்சிட்டீங்களா? பாத்தீங்களா? என்ன மாமா இது மட்டும் இல்ல மாப்பிள, இந்த ஸ்ட்ரீட் பூரா நிக்கிற டிராபிக்கே ஜாமு. இது ஒரு சின்ன சேவல் பிட்டு தான். எப்படி மாமா இப்படி சூப்பர் பிளான் போட்டீங்க? எல்லாம் ஜனங்களோட சைக்காலஜி வச்சு அடிக்கிறதா. நம்மளுக்கானுங்களே பணம்னா குழந்தைகளே கொண்டு வரிசை நிறுத்துவாங்க, கொலகார பசங்க. எத்தனை மாடுப்பா? ஐயா 3 பஸ் 2 எருமைங்க. ஏஜி வந்துருச்சா? வந்துச்சுங்க, 3 மாசம் தானே. வெரி குட். ரைட். கவுண்டர்ல கட்டி டோக்கன் வாங்கிங்க. டோக்கன் மிஸ் ஆச்சுன்னா ப்ராப்பர்ட்டி கம்பெனிக்கு சொந்தம். அப்பல கம்பெனில நானும் ஒன் ஆஃப் தி டைரக்டர் தானே. என்னது இது? நீ நடந்துக்கிறத பொறுத்து உன் ஃபியூச்சர் டிசைட் பண்ற. முதல்ல ஒழுங்கா வேலையை கவனி. கவர்மெண்ட் ஆபீஸ்ல பியூனுக்கு அட்டன்டருக்கு நடுவுல பேரே இல்லாத போஸ்ட்ல இருந்தா சொந்த கம்பெனி ஆரம்பிச்சோன்னா தோல்ல தட்டுறான். எப்படியோ என் பொண்ணு நல்லா இருந்தா போதும். நட. என்ன மாப்ள மூட்டையா குவியுது? பணத்தை நாமளே அச்சடிச்ச மாதிரி இருக்கு. இல்லதானே வேணாம். இந்த இந்தியன் மாப்பிள சம்பாதிச்சா டூப்ளிகேட், ஃபாரின் கார சம்பாதிச்ச ஒரிஜினலா? அதுக்கு இல்ல மாப்ள, 1000 தான் இருந்தாலும் அது அமெரிக்கன் டாலரு, இது இந்தியன் கரன்சி. அப்படியே இதுல ஒரு 50 lakhs எடுத்துட்டு போய் இந்த பீச் சைடுல ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிடு. அப்படியே ஒரு லான்சர் கார், ஒரு ரோபோ வாங்கி வை. அப்பா நான் இப்பவே சொல்லிடுறேன், எனக்கு தனியா ஒரு பஜ்ரா ஜீப் வேணும். ஜீப்ல நான் வெறுமா காசு கொடுத்து வாங்கணும்? ஒரு நாளைக்கு அதுவே வீடு தேடி வரும்ல. அவள கட்டாங்க மாப்ள, கணக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏய் பண்ணாகிட்டே யார் அவன்? ஏய் ரெட் பிரேக் மாப்ள, how are you? ஏய் என்ன மேன், பிச்சைக்கார பசங்க எல்லாம் டெய்லி கலெக்ஷன் நைட் உட்கார்ந்து கவுண்ட் பண்ற மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிற. அவனுக்கு நீ என்ன கேஷ் உதயமா பாக்குற? வாய் கூட மேல வைத்தறிச்சல் பாத்தி அவனுக்கு. வைத்தறிச்சல். டேய், பொம்பளைங்களை ஆட விட்டு கிளப்பு கடை நடத்தி சம்பாதிக்கிற உனக்கே எவ்வளவு திமிர் இருந்தா பொதுமக்கள் கிட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன்டானா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? டேய் ஒண்ணு இல்லடா, ஸ்டார்டிங் தான். போக போக பார் குவிய போகுது. குவியும்டா குவியும். பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சாலும் முதல்ல பணத்தாண்டா என்னவானுங்க, அதுக்கப்புறம் கம்பி என்னவானுங்க. அது மாதிரி தான் உன் கண்டிஷன் ஆக போகுது. இத பாரு, நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எனக்கு ஈக்குவலா வரவே முடியாதா. ஏன் தெரியுமா? ஸ்டேட்டஸ்ங்கிறது பணத்துல வர்றது இல்ல, பாரம்பரியத்துல வர்றதுடா. இவ்வளவு பணம் வந்து உன் லுக்கும் மாறலையாடா. பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு?
பிச்சைக்கார கையில எவஸ்ட்ரோ பிளேட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. என்னடா மாமா வந்து வெயிட் என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டு நடிச்சிருவேன் தெரியுமாடா? ஆமாடா. என்ன பத்தி உனக்கு தெரியாது. அடிக்கபடி நீ நடிச்சேடா. மாப்பிள்ள அடிச்சிருந்தாலே நான் தடுக்க வந்தவன். ஒரே அடியில டோட்டலா அவுட் ஆஃப் போக்கஸ் ஆகி போச்சே. மாமா புதுசா படத்தை பார்த்த உடனே ஒரு மாப்பிளைய விட்டு இன்னொரு மாப்பிளைய அடிக்கிற நீ ஹீரோனை வச்சுக்கிறேன். இனி நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீ எங்க அவங்க போற பாருங்க 1000 தான் இருந்தாலும் அவர் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள. அவர் பெரிய லாரு லபக்குதாசு. இது பார், எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் அடிச்சே கொண்டுருவேன். ஆனா உன் மூத்த பொண்ணு விதவை ஆயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். போய் வேலையை பார்ப்போ. 1 மினிட். பாக்கெட்ல இருக்கிறத வெளியேடு. இதுவா இது தடுக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே. கால் ஜாப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். ஓகே இந்த பார், ஒழுங்கா கவுண்டிங்க பாரு. போ மேன், போ. என்ன வார்னிங் சிக்னல் கொடுக்குற? யார் வர்றா? ஏய் யார் மன்னி? எப்படி நீ உள்ள வந்த? ஏய் கூர்க்கா, எப்படி இந்த உள்ள விட்ட நீ? அவங்க விட்டா கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொடுக்குற மாதிரி 5 ரூபா கொடுத்துட்டு உள்ள வந்தேன். ஜஸ்ட் 5 ரூபீஸா வாங்கினாவன். அவன் மேல என்னோட காலி. மாப்பிள்ள ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன சந்தோஷமான செய்தி? என்ன சந்தோஷமான செய்தி? உன் மாப்பிள்ளை என்ன தவளையில அடிக்கிறான், அது உனக்கு சந்தோஷமா? அத வீடியோ எடுத்து எனக்கு போட்டு காட்டலாம் வந்திருக்கியா? இதோ பார், நீ மாமனாரா இருந்தாலும் சரி தேங்காய் நாரா இருந்தாலும் சரி முதல்ல இடத்த காலி பண்ணு. ஷார்ட் கட்ல குச்சி எஸ்கேப் ஆயிக்கோ. ஏய் ரபோ, இந்த ஆளை டிஸ்போஸ் பண்ணு முதல்ல. எனக்கு மாப்பிள்ளை நீ என்ன வேணும்? ஐயோ ஐயோ சாகடினே சரியா முடிச்சது. மாப்பிள்ள சும்மா மாப்பிள்ள கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே வராதையா? கல்யாணம் தப்ப என்ன சொன்னேன்? நான் ஒரு என்ஆர்ஐ, அவன் ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட். அதனால ஸ்டேட்டஸ் மேல கீழே தான் இருக்கும்னு சொன்னேன். அதை காப்பாற்ற முடிஞ்சா உன்னால? நீயே பணம் கொடுத்தவன் பணக்காரனாக்கி விட்டு இல்ல? நான் மாப்பிள்ள கொடுத்தேன். ஏமாந்த ஜனங்க கோடிக்கணக்கில் கொட்டுறாங்க. அவன் கோடி சொல்றான். இனிமே சவுண்ட் கொடுக்குற, ஏன் கை நீட்டுற? இத பார், ஜனங்க ஏமாறான், ஆனா நான் ஏமாற மாட்டேன். அவன் உடனடியா அந்த சிட் பண்ண க்ளோஸ் பண்ணணும். சிட்டி பஸ்ல ஏறி போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். கையை கட்டிய முன்னாடி நின்று 5-10 கெஞ்சணும். அப்பதான் இவருடைய ஆத்மா சாந்தி அடையும். ஆத்மாவா? என்ன ஆன்மீகம் எல்லாம் பேசுறான்? மாப்பிள்ள உங்க சம்சாரம் கர்ப்பமா இருக்காங்க. வாட்? பிரெக்னன்ட்? ஆமா. எப்படி? மாப்பிள்ள சாரி, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அட பாவி. யார பாவிக்கிற? அதே டங்க் எங்களுக்கு ஸ்லிப் ஆக கூடாதா? சரி, இப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணணுங்கிற? அதாவது கர்ப்பஸ்திரீ கட்டின புருஷன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா. அது நியாயம் தானே? எப்படி நியாயமா இருக்க முடியும்? நான் கூட இருந்தாலும் கர்ப்பமாவே ஆனா இப்ப நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியுமா? அதுவா என் வேலை. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுங்க கர்ப்பமானாலே அதுங்க ஷேப் போயிடுது. நீ ஃபாரின் போயிட்டு வந்தா தானே எவ்வளவு ஃபிகர் பாத்துக்கிற? சொல்ல வேண்டியதானே அவளுக்கு? எனக்கு தெரியுமாப்ல. 1000 தான் இருந்தா அது என் பொண்ணு இல்லையா? உன் பொண்ணு இருக்கா, என்ன பண்ண முடியும்? டாக்டர் கூட்டு போ, நல்ல கைனகாலஜிஸ்ட் அட்ரஸ் தரேன், மருந்து மாத்திரம் வாங்கி கொடு. இல்லனா என்ன மாதிரியே குழந்தை வேண்டாம்னு அவளும் நினைச்சானா அபார்ஷன் பண்ணிடு. என்னது அபார்ஷனா? அபார்ஷனுக்கு எதுக்கு அவ்வளவு ஷாக் கொடுக்குற? ஒன்னையும் பண்ணிக்க சொன்னேன். அது சரி, நீயே 3 மாசம் மாதிரி தான் இருக்க. சிசுக்கொலை பண்ண சொல்றேன். சீப்பான பையலா இருப்பான் போல் இருக்கேன். ஏய் பூஜா, எங்க இருக்கிற? இங்க இருக்கிறியா? ஆமா, என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் உங்க அப்பா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்றான்? உடனே அழ ஆரம்பிச்சது. ஓ கல்யாணம் பண்ணு. இப்ப ஏதோ நீ கன்சீவ் ஆயிருக்கிறதா உங்க அப்பா சும்மா ஐ டோன்ட் லைக் இட் எக்ஸ்ட்ரா லக்கே. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷம் உண்டோ அதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துருக்கேன். பத்தல உனக்கு எது? பத்தல கவலைப்படாத. நாளைக்கு அதோட பெரிய காரை பார்சல் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், எடுத்துக்கோ. நீயே ஓட்டு, எங்க வேணாலும் போ, எப்ப வேணாலும் வா, யார் கூட வேணாலும் போ. ஐ டோன்ட் மைண்ட். நான் அதை கேட்கவே மாட்டேன். ஏன்னா அது மேனர்ஸ் கிடையாது. அதே மாதிரி நீ என்ன எதுவுமே கேட்க கூடாது. நான் எங்க வேணாலும் போவேன், யார் கூட வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன், சில நேரத்துல வராம கூட இருந்துருவேன். அதை நீ கேட்கவே கூடாது. ஏன்னா அந்த கல்ச்சர்ல டீசன்சில ஜாக்கிரதை. ஒரு பொண்ணுக்கு தேவை நீங்க சொன்ன காரோ பங்களா எதுவுமே இல்லைங்க. அவ கட்டின புருஷன் எப்பவுமே அவகிட்ட ஆசையா பாசமா இருந்து அரவைட்டு கஞ்சி ஊத்துனா கூட போதுங்க. அரவயிறு கஞ்சி மாடர்ன் பொண்ணுன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டா. அரவயிறு கஞ்சி தான் உனக்கு முக்கியமா? அதுதான் முக்கியமா? என்ன மாதிரி மல்டி மில்லியனர் ஏன் நீ கல்யாணம் பண்ண? ஏன் பண்ண? பிளாட்பாரத்துல உட்கார்ந்து ஒரு பிச்சைக்காரனை கட்டிக்கணும் நீ. அவன் உனக்கு லைஃப் லாங் அரவயிறு கஞ்சி மட்டும் தாண்டி ஊத்துவான். அதுல சாட்டிஸ்பேக்ஷன் ஆக வேண்டியதானே? இத பாரு, அழாத, இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இப்ப நீ ரொம்ப எமோஷனலா இருக்கிற. இப்படி நீ அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறது எதுவுமே உன் மண்டையில ஏறாது. நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். நீ ஒரு முடிவு எடுத்தாதான் அதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த தாடிக்கார அவங்க அப்புறம் வச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காது. நான் வரேன்.
டேய் உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், எங்க 2 பேருக்கு இந்தியா தெரியும். ஹிந்தி பேசுற மொகரகட்டே பாரு. என்னடா டிராபிக் ஜாம் பண்றீங்க? நடு ரோட்ல லாரியை நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க. இதென்ன ஸ்லம் ஏரியாவா? ஒரு பக்கம் இட்லி கடை, இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம். என்ன மாமா இது? கார்பரேஷன் போன் பண்ணுவாப்ல, எல்லாத்தையும் கம்பியான வச்சிருவோம். என்ன மாதிரி டீசன்ட் பீப்பிள் இருக்கிற ஏரியால உன்ன மாதிரி நாஸ்டி ஃபெல்லோஸ் எல்லாம் இருக்க கூடாது. இந்த தொழில் பண்ணனும்னா நீ கூவம் பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல போயிருப்போம். போகல என்ன பண்ணுவ? டாப் கியர் போட்டு தூக்கிடுறா பாப்போம். சோத்தங்கை வச்சாலே நாத்த தாங்க முடியாது, சீத்தங்கை வரையா? பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ், வெக்கமெல்லாம் ஒரு கணக்கு வேற எழுதிட்டு இருக்கா. உனக்கு மட்டும் தான் துப்ப தெரியுமா? எங்களுக்கு தான் துப்ப தெரியும். டேய் கட்ட முன்னாடி துப்பு சொல்றியா? எல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு ஆம்பளையாடா? நான் துப்பியா? என்ன குடும்பத்தோட தெருவில் நின்னு துப்பி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஏதாவது நேர்த்தி கடை உங்களுக்கு? இவங்க 2 பேரும் தான் முதல்ல துப்புனாங்க மாப்ள. அவன் துப்புற ஓம் புத்தி எங்க போச்சு? பள்ளிக்கு போய் துப்பிட்டேன். என்ன திருத்தவே முடியாது. ஒரு மாஜி கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் பண்ணி மேய்க்கிறவங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க தெருவுல. அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. ஏய் வெள்ள பண்ணி கவர்னர், லாரிக்குள்ள டிரஸ் போடாம நிக்குது, நீ வெளியே டிரஸ் போட்டுட்டு நிக்கிற. ஏய் உன் மிஸ்ஸஸ் ஓவரா பேசுறா, சொல்லி வை. அவ என்னையே அப்படிதான் காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா. உன்னைய பேசுறா மட்டும் கண்டுக்கணுமா? அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்தது. உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது? ஒண்ணு வீட்டை மாத்து, இல்லாட்டி ரூட்டை மாத்து. இப்ப நான் எந்த வழியா நான் வெளியே போறது? நல்ல ஐடியா. மேயர் இது விஷயமா பேசுறேன். என் பொண்டாட்டில சரியான ஆம்பளையா இருந்தா பேசி ஜெயிச்சு பாருங்கடா. நானே முடியாம தாண்டா அவ சொல்றது இன்ன வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் இருக்க வரைக்கும் என்ன சரியா இருக்கும். ரோடு சீன் பாத்துக்கா நீ? இதான் ரோடு சீன். இவங்க நம்புன நடு ரோட்லயே அனாதியா நிக்க வேண்டியதா? நீ நான் பாத்துக்கிறேன், நான் ஓடி போய் ஏறிக்கிறேன். மருமகளே 1 கிலோ 4 கூட கம்ப்ளைண்ட் பரிசு வீட்டுல வச்சுட்டேன். நாளைக்கு ராஜா கடன் அன்பை முறிக்கும். இனிமேல் முறியறது நம்ம குடும்பத்துல என்னப்பா இருக்கு? 1 கிலோ கொடு ஜெனிஃபர். ஜெனிஃபர், நம்ம கடிக்கிற அந்த பன்னி ஒண்ணு இருக்குல்ல, அதை கொஞ்சம் இறக்கி விட்டு. ஏன் பண்ணிக்கு பயில்ஸ் ஒன்ன கடிச்சா அதுக்கு சரியாயிரும்.